வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி அதனால் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் பேர் ட்ரிபிள் கலர் லோட்டஸ் ஸ்வீட்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது கேஷ்யூ ஒரு 3/4 கப்பு, 2 கப்பு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ் கோகோனட்டை நான் வறுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா டெசிகேட்டட் கோகோனட் கூட எடுத்துக்கலாம். பால் பவுடர் 1/2 கப் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். எனி கலர் 3 எடுத்துக்கலாம். இலச்சி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் பவுடர் சுகர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். சில்வர் ஸ்வீட்டுக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மில்க் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ கேஷ்யூவும் தேங்காவையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் துருவலும் முந்திரி போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதோட ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறோம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு. அதுக்கப்புறம் சுகர் பவுடர் போட்டுக்கிறோம் 1 கப்பு. அதுக்கப்புறம் பால் பவுடர் ஒரு 1/2 கப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூனு நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான அளவு பால் விட்டுக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் அளவு நான் விடுறேன் இப்போதைக்கு கொஞ்சமாக. அப்புறம் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். பால் விட்டு இப்படி பிசைஞ்சிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். பாருங்கள், 3ஆக பிரித்தாச்சு. இந்த மாதிரி ரவுண்ட்ஸாக 3 கலராக பிரித்து 3 கலர் கலர் போட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரவுண்ட்ஸு. அடுத்தது அடுத்த சைஸ் ரவுண்ட்ஸு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கு அடுத்த சைஸ் ரவுண்டு. இப்போ இந்த ரவுண்டை இந்த எல்லோ ரவுண்டுக்குள்ளே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணணும். பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆச்சா, க்ளோஸ் பண்ணியாச்சா? இப்போ ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த க்ரீன் ரவுண்ட்ஸை நல்லா தட்டிட்டு, இப்போ பாருங்கள், இப்படி தட்டிட்டு இந்த ரெட்டு அதுக்கு மேலே எல்லோ இருக்குது. இப்போ இந்த எல்லோவை இதுக்குள்ளே வச்சு இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி க்ளோஸ் பண்ணி நீங்கள் இப்படியே கொண்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டா போகும். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணிட்டேலாம். இப்போ இதை ஷேப் பண்ணிக்கணும் அழகாக. இப்போ இதை ஷேப் பண்ணியாச்சுங்களா? இதுக்கு மேலே நம்ம அந்த சில்வர் இருக்குங்களா, அந்த சில்வர் இது நம்ம இது அப்படியே ஒட்டிக்க வேண்டியதுதான். இப்படி பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்படி பிளேஸ் நம்ம எந்த பகுதியில் வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட்டு மேலே. ஓகே, அதுக்கப்புறம் நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. செஞ்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்படி ஒன்று இன்ட்டு மாதிரி போட்டுட்டு சென்டரில் ஒரு ஸ்ட்ரெயிட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதை அப்படியே கொஞ்சம் விரிச்சு விட்டுக்கோங்க. 1 ஹவர் ஃபேன் காற்றுல வச்சுட்டு செஞ்சிங்கன்னா தான், ஆறுன பிறகு செஞ்சிங்கன்னா கிளியராக வரும். நான் உடனே செய்கிறதுனால கொஞ்சம் பிசுக்காட்டாக இருக்குது. 1 ஹவர் கழித்து செய்யுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக லோட்டஸ் வந்திருக்கு. இதே மாதிரி லோட்டஸ் ஸ்வீட் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.